மதுரை கப்பலூர் சுங்கச்சாவடியில் இன்று முதல் உள்ளூர் வாகனங்களுக்கு 50% கட்டணம் வசூலிக்கப்படும் நிலையில் இதற்கு எதிராக எதிர்க்கட்சி துணைத் தலைவர் ஆர்.பி. உதயகுமார் தலைமையில் முற்றுகை போராட்டம் நடைபெறுகிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் அருண் வழங்க கேட்கலாம். வணக்கம் அருண், இதுகுறித்த கூடுதல் விவரம் என்ன? நிச்சயமாக சோனியா, அதாவது மதுரை மாவட்டம் திருமங்கலம் தொகுதிக்குட்பட்ட கப்பலூர் பகுதியில் அமைக்கப்பட்டிருக்கிறது இந்த கப்பலூர் சுங்கச்சாவடி. இந்த கப்பலூர் சுங்கச்சாவடியானது 2011ஆம் ஆண்டு அதாவது சுங்கச்சாவடி விதிமுறைக்கு புறம்பாக அமைக்கப்பட்டிருக்கிறது. மதுரை நகராட்சிக்கு எல்லைக்குட்பட்ட 5 கிலோமீட்டர் தொலைவில் அப்பால் இந்த கப்பலூர் சுங்கச்சாவடியானது அமைக்கப்பட வேண்டும். ஆனால் தற்போது இந்த கப்பலூர் சுங்கச்சாவடியானது நகராட்சி எல்லையிலிருந்து 2 கிலோமீட்டர் தொலைவாக அமைக்கப்பட்டிருக்கிறது. தற்போது இந்த விதிமுறைக்கு புறம்பாக அமைக்கப்பட்டுள்ள கப்பலூர் சுங்கச்சாவடி குறித்து உள்ளூர் வாகன ஓட்டிகளுக்கு தொடர்ச்சியாக போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர். 12 ஆண்டுகளாக தொடர்ச்சியாக போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய இந்த வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்கள் இந்த கப்பலூர் சுங்கச்சாவடியை நிரந்தரமாக அகற்றப்பட வேண்டும், நகராட்சி எல்லைக்கு உட்பட்டு 5 கிலோமீட்டர் தொலைவில் அப்பால் அமைக்கப்பட வேண்டும் என்று பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி வந்த நிலையில் தற்போது மதுரை திருமங்கலம் அருகே இருக்கக்கூடிய கப்பலூர் சுங்கச்சாவடி முன்பு சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவர் ஆர்.பி. உதயகுமார் மற்றும் அதிமுகவினர் மற்றும் உள்ளூர் வாகன ஓட்டிகள் சங்கத்தினர் மற்றும் கப்பலூர் சுங்கச்சாவடி எதிர்ப்பு குழுவினர் உள்ளிட்ட 1000க்கும் மேற்பட்டோர் தற்போது இந்த நிரந்தரமாக இந்த கப்பலூர் சுங்கச்சாவடியை அகற்ற வலியுறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். தற்போது சுங்கச்சாவடி கட்டணமானது நிர்ணயிக்கப்பட்ட கட்டணத்திலிருந்து உள்ளூர் வாகனங்களுக்கு இன்று முதல் 50% கட்டணமானது வசூலிக்கப்பட இருப்பதாக கப்பலூர் சுங்கச்சாவடி நிர்வாகத்தின் சார்பில் கடந்த 2 தினங்களுக்கு முன்பு அறிவிக்கப்பட்டது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கப்பலூர் சுங்கச்சாவடிக்கு எதிராக கிராம பொதுமக்கள் மற்றும் உள்ளூர் வாகன ஓட்டிகள் தொடர்ச்சியாக போராட்டத்தில் ஈடுபட்டு வர நிலையக்கூடிய தற்போது இந்த போராட்டத்திற்கு ஆதரவாக சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவர் ஆர்.பி. உதயகுமார் தற்போது இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். மேலும் இந்த கப்பலூர் சுங்கச்சாவடியானது நிர்ணயிக்கப்பட்ட கட்டணத்திலிருந்து உள்ளூர் வாகன ஓட்டிகளுக்கு 50% கட்டணமானது இன்று முதல் வசூலிக்கப்பட இருப்பதாக தெரிவிக்கப்பட்ட நிலையில் தற்போது 1000க்கும் மேற்பட்டோர் கப்பலூர் சுங்கச்சாவடிக்கு எதிராக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். சுகன்யா, உங்கள் விவரங்களுக்கு நன்றி அருண்.